ஆமா, இந்த ஆபீஸ் மட்டும் ஒரு நாள் வச்சு ஒரு நாள் லீவ் விட்டா இவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படி விட்டாங்கன்னா சம்பளமும் பாதி தாங்க வரும். ஏதாவது நடக்கிறதா கொஞ்சம் பேசுங்க. இல்லம்மா, வாழ்க்கையே ஆபீஸ்னு இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க இன்னைக்கு சண்டே லீவு தானே, வாரத்துல ஒரு முறை ஆச்சு லீவு கிடைக்குதுன்னு சந்தோஷமா இருங்க. அது நம்ம கரெக்ட் தான். இப்ப சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வெளில போயிட்டு வருவோம். சரிம்மா, சரி இப்ப சாப்பிட என்னமா செஞ்சிருக்க? சாதமும் சுண்டக்காய் கடையல் தான். கடையல்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது கீரை கடையல் இல்லைன்னா கத்திரிக்காய் கடையல். ஒரு வாட்டி இந்த சுண்டக்காய் வச்சு இந்த கடையல் செஞ்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அண்ட் ரொம்பவே சத்தானதும் கூட. சுண்டக்காய் கடையல் செய்யறதுக்கு ஒரு சட்டியில ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 இருந்து 5 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து ஒன்னா வதக்கிக்கலாம். பக்கத்திலேயே சுண்டக்காவை இது போல நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கல்லுல இது போல நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். சுண்டக்காவை எப்பவுமே நம்ம சமையல் பண்ணும்போது தான் இடிச்சு சேர்த்துக்கணும். முன்னாடி நம்ம இடிச்சு வச்சிட்டோம்னா கருப்பாயிடும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுண்டக்காவும் சேர்த்து இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். சுண்டக்காய் கண்டிப்பா எண்ணெயில நல்லாவே வதங்கி ஆகணும். வதங்கியதும் 2 பழுத்த தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வீட்டு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது மூடி வச்சு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் கிட்ட நல்லா வேக விடுங்க. வெந்ததும் கடைசியா கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மத்துல இது போல நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சுண்டக்காய் நல்லா கடைஞ்சாச்சு. இப்ப தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சீரகம், ஒரு 6 இருந்து 7 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். தாளிச்சதும் இதை கடையில விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து கலந்துடலாம். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுண்டக்காய் கடையல் ரெடி. சுண்டக்காவே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க, கசக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கடையில செஞ்சு கொடுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது நல்ல சுட சுட சாதத்தோட இந்த கடையில் விட்டு கொஞ்சமா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.